ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஞாயிற்றுக்கிழமை லீவு நாள். அது செய்யலாம், இது செய்யலாம், அங்கே போகலாம், இங்கே போகலாம்ன்றலாம் நினச்சி வைப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை தான் எனக்கு அவ்வளவு வேலையும் பார்த்தீங்கன்னா தலைக்கு மேலே ஏறி உட்காந்து கொண்டு டண்டனக்கா டனக்கடக்காண்டு டான்ஸ் ஆடிக்கொண்டு இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? அப்படி ஒரு வேலையாக இருக்கும். ஆனால் விடுறே இல்லை, ஞாயிற்றுக்கிழமை கடகடன்னு எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிடுறது தெரியுமா நண்பர்களே? இது பார்த்தீங்கன்னா நான் நேற்று மிளகா காய வச்ச பாய் இருக்குது தானே, அது எல்லாத்தையும் கழுவி போடுற வேலை இன்றைக்கு தான் செஞ்சு கொண்டிருக்கேன். நேற்று எல்லாம் வறுத்து எல்லாத்தையும் அதை மில்லுக்கு கொடுக்குறதுக்கு செட் பண்ணியாச்சு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த பாய் எல்லாத்தையும் நல்லா கழுவிடணும். கழுவி போட்டு இதுக்கண்டே நான் வாங்கி வச்சிருக்கேன். நான் ஒரு பிள்ளை விட்டுட்டேன். என்ன சொல்லுங்க நண்பர்களே, ஒரே கலரில் வேண்டிட்டேன் 4 பாயை. அதான் எனக்கு கரைச்சலாக போயிட்டுது. அதால் பார்த்தீங்கன்னா இந்த மிளகா காய வைக்கிற பாயை கடகடண்டு கழுவி போட்டு காய வச்சுட்டு அதை அப்படியே மடித்து அந்த பொலித்தீனில் போட்டு தூக்கி போட்டுருவேன். மேலே மாறி யூஸ் பண்ணக்கூடாதுண்டு. அதால் தான் கடகடண்டு அது எல்லாத்தையும் கழுவி வச்சு போட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியெல்லாம் அடித்து தண்ணி அடித்து சும்மா அந்த மாதிரி ஊற்றி கழுவியாச்சு. ஏன்னு சொல்லுங்க, சரியான வெயிலாக இருந்துச்சு. அதோட வடிவ கடகடண்டு ஊற்றி கழுவிச்சு. இந்த பூக்கண்டுகளை பாருங்கள் எப்படி இருக்குது. கொய்யா மரம் தான் நண்பர்களே கொஞ்சம் வாடி போயிட்டுது. அதுக்கு பிறகு இந்த பிரண்டை மரத்தை பாருங்கள் எப்படி நல்லா சளைச்சு வருது. ஒரு நாளைக்கு பிரண்டையில் ஏதாவது ஒரு சாப்பாடு ஒன்று செய்யணும் நண்பர்களே. நல்லா துளித்து துளித்து அப்படியே வளர்ந்து கொண்டு வருது இந்த பிரண்டை மரம். கருவேப்பிலை மரமும் நல்லா வளர்ந்து கொண்டு வருது. ஆனால் என்ன சொல்லுங்க, இந்த கொய்யா மரம் தான் அப்படியே பட்டு போச்சு. சரி, என்ன செய்யறது, புற கொண்டு வாங்கலாம்னுட்டு இப்போ வேலையை ஆரம்பிச்சாச்சு. நீங்களாம் சாப்பிட்டீங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப்